சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும், விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும். கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும். அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும். இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பமாகிறது. இந்த புத்தாண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும். ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர். இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் கேது பகவானால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையும். வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு முதல் நீங்கள் எடுக்க போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். காரணம், 3ஆம் வீட்டிற்கு வரப்போகும் கேது பகவான் சொத்து சுகத்தை கொடுப்பார். விரய குருவினால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பல மடங்கு பணம் வரும். அடுத்த ஆண்டு ஜென்ம குரு வரப்போவதால் ஆடம்பர செலவு செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபடுங்கள். நீங்கள் ஈடுபடும் செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவமும் வெளிப்படும். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களிடத்தில் அரவணைத்து செல்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும். காரசாரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கணித துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ கோவில் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் மேம்படும். தந்தை வழியில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். வெளியிடங்களில் உணவுகளை உட்கொள்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரை வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். சிறு மற்றும் குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தம்பதிகளுக்குள் புரிதல்கள் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகள் குறையும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். மாணவர்களை பொறுத்தவரை பாடங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் சில அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் கருத்துக்களால் மனதளவில் சில மாற்றங்கள் பிறக்கும். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். பணிபுரிவோருக்கு வேலையில் எதிர்பாராத மாற்றம் நடக்கும். சமூக நல சங்கங்களில் பதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் பணி நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பயனற்ற வாக்குவாதங்களால் கிடைக்கும் வாய்ப்புகள் தவறுவதற்கான சூழல்கள் உருவாகும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும்.
வியாபாரிகளை பொறுத்தவரை தொழிலில் உயர்நிலையை அடைய சாதகமான வாய்ப்புகள் அமையும். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். வாகன பயணம் தொடர்பான தொழில்களில் ஒத்துழைப்பும் ஆதரவும் மேம்படும். வரி விஷயங்களில் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவுக்கு குறைவாகவே இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் தாமதமாகும். அரசு வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும். ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான சூழல்கள் அமையும். நடனம் மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பணியில் அதீதமான கவனம் வேண்டும். பல வருட உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் உருவாகும். நேர்மையுடன் செயல்படுவதால் பொறுப்புகள் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் குறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். சிறப்பு தொகுப்பு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு 2024ஆம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும். இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். குறிப்பாக மகாலட்சுமி, வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது. இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி, பிறக்கப் போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு. ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும். புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம். அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் 3 முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது. அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும். கல்லுப்பு நமக்கு இருக்கும் கண்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும். அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் சேர்க்க வேண்டும். இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும். மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும். அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும். அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரியிட்டு நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது. இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும். அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு 9 மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம். முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம். லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு. இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.